போடுவாங்க பாருங்க, சும்மா நிக்கிற கால் கூட சிலுத்துக்கிட்டு ஆடும். மதுரை சித்திரை திருவிழா அப்படின்னாலே பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாடல் இல்லாம மதுரை சித்திரை திருவிழாவே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாடல் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த பாடல் தாங்க பட்டி தொட்டி எல்லாமே பட்டைய கலப்பும், அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடல். மதுரை சித்திரை திருவிழாவுல இந்த பாடல் தான் முழுக்க முழுக்க பட்டி தொட்டி எங்கும். அழகர் கோவில்ல இருந்து கிளம்புறதுல இருந்து சித்திரை திருவிழாவுல ஆத்துல இறங்குறதுல இருந்து மண்டுக முனிவருக்கு மோட்சம் கொடுக்கறது வரைக்கும் எல்லா நிகழ்வுகளையும் திரும்பவும் அழகர் கோவிலுக்கு போறது வரைக்கும் இந்த ஒரு பாடல் ஒலித்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பாடல். எப்படி உருவானது, இதற்கு உள்ள பின்னணி என்ன, 99ல தொடங்கி 25 ஆண்டுகளாக இந்த ஒரு பாடல் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒலித்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லலாம். இந்த பாடலை கேட்கும் போது அப்படியே வந்து மெய் சிலிர்த்து போகும் சொல்லலாம். அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பக்தியில் ஆழ்ந்துருவாங்க. அந்த அளவுக்கு இந்த பாடலை கேட்கும் போது உடம்புல முறுக்கேறும். நீரை பாய்ச்சரிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த ஒரு பாடலை கேட்டு உற்சாக வெள்ளத்துல அந்த பெருமாளை கோவிந்தா கோவிந்தா என்று ஆர்ப்பரித்து அழைப்பறை செய்வார்கள் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பாடல். இந்த உருவான விதத்தை இந்த ஒரு பதிவுல பார்க்கலாம். எத்தனையோ பாடல்கள் மதுரையை பற்றியும் அழகரை பற்றியும் வந்துவிட்டாலும் இந்த ஒரு பாடல் உயிர் தொடுப்போட விளங்குது அப்படின்னு சொல்லலாம். திருவிழாக்களுக்கும் கொண்டாட்டங்களுக்கும் பெயர் போன ஊர் மதுரை. அங்கு வருடத்தின் 12 மாதங்களுக்கும் பல்வேறு திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டாலும் அவற்றின் உச்சம் சித்திரை திருவிழா அப்படின்னு சொல்லலாம். மீனாட்சி அம்மன் கோயில்ல கொடியேற்றத்துல இருந்து மதுரை கொண்டாட்டம் தொடங்கிருன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து அழகர் கோயில் திருவிழா களகட்டம். மீனாட்சி அம்மன் திக்விஜயம் முடிந்த பிறகு மதுரை மக்கள் மீனாட்சியை தம் வீட்டு பெண்ணாக பாவித்து சொக்கனை மாப்பிள்ளையாக வரைத்து கொண்டு திருக்கல்யாண வைபத்தை கொண்டாடி தீர்ப்பார்கள். அழகர் தங்கச்சப்பரத்துல ஏறி தன் தங்கையின் திருமணத்துக்கான புறப்பட வரும்போது மதுரையின் பட்டி தொட்டி எங்கும் இந்த ஒரு பாடல் ஒலிக்குங்க. அந்த சாங்கு தான் இந்த சாங்கு. வராரு வராரு அழகர் வராரு போட சாங்கு. சித்திரை திருவிழா தொடங்கினாலே அழகர் பாட்டு பீவர் வந்துடும் மதுரை வாசிகளுக்கு. அப்படி அழகா சொல்லலாம். திருவிழாவில் மற்ற பாடல்களை விடவும் கூடுதலாக கவர்ச்சி இந்த ஒரு பாடலுக்கு மட்டுமே. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அத்தனை பேரையும் மூளைக்குள்ளும் உள்ள சென்று ஒரு துள்ளலை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒரு பாடல் தாங்க. சிவன், விஷ்ணு, முருகன், ஐயப்பன் என்று ஒவ்வொரு கடவுளோட வழிபாட்டுக்கும் இசை வடிவங்கள் ராகங்களும் வேற வேற இருக்குங்க. வைணவத்துல வழங்கப்படுகிற இசை வடிவம் பெருமாளுக்கானது. ஆனால் கள்ளழகருக்கு ஒரு தனித்த இசை வடிவத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சு அழகருக்கான பாரம்பரியமான வாத்தியங்களை இசைக்கருவுகளை சேர்த்து உருவாக்கியதுதான் இந்த ஒரு பாடல் அப்படிங்கிறத இசையமைப்பாளர் இன்னிசை தேவா ஒரு நேர்காணல அவர் ஏத சொல்றாரு. குளவை சத்தம், கொம்பொலி, உரிமை மேளம் இப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எடுத்து கோர்த்த இசைதான் இந்த ஒரு பாடல். அதுவும் நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய பக்தி ஆல்பம் பண்ணியிருக்கேன். அழகர் பாடல்கள் பல செய்திருக்கிறேன். தனக்கு முன்னனுபவம் இருந்ததாகவும் பல பாடுகளை ஏற்கனவே பண்ணியதால இப்போ வரைக்கும் பல்லாண்டு காலத்துக்கும் மக்கள் ஆடி கழிக்கின்ற அளவுக்கு இந்த ஒரு பாட்டு வந்ததுல எனக்கு அளவில்லா ஆனந்தம் அப்படின்று ஆனந்த மகிழ்ச்சியில கலைக்கிறாரு இன்னிசை தேவா. எல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியம் பாக்கியம் அப்படின்ட்டு எனக்கு அழகுரு மீனாட்சியும் தந்த பெருமை இது. படத்தோட இயக்குனர் பாரதிக்கும் பாடலாசிரியர் வைரமுத்துக்கும் என்னோடு இணைந்து குரலில் ஜோடி போட்ட எஸ்.ஏ. ராஜகுமாருக்கும் எனது நன்றிகள் அப்படிங்கிறத அவரோட ஒரு நேர்காணல்ல சிறப்பா சொல்லியிருக்காரு. ஸோ இன்னிசை தேவா ஒரு புறம் அவரோட அனுபவத்தை சொல்ல, மறுபுறம் பாத்தீங்கன்னா இந்த பாடல் உருவான விதத்தை இந்த வரிகளை எழுதிய வைரமுத்து என்ன சொல்றாரு கேட்கலாம்.
பாட்டெழுதிய அனுபவத்தை தனக்கு உரிய சொந்த மொழிகள படத்தின் தலைப்பு கள்ளழகர் சமூகத்துக்கான பாடலாக உருமாறும் என்று அப்போது எங்களுக்கு தெரியாது. படத்துக்கு பொருந்தும் என்று எழுதியது ஆன்மீகத்துக்கும் பின்னாளில் பொருந்திவிட்டது. வசனமோ பாட்டோ திரையோடு நிற்பதை விடவும் மக்களின் வாழ்வோடு நிற்பதுதான் நிலை பெறுகிறது. எல்லா கலைகளுக்கும் இது பொருந்தும். பாண்டிய மண்ணின் அரண்மனைகள் எல்லாம் அழிந்துவிட்டன. ஆனால் அவன் கட்டிய கோயில்கள் நிலை பெற்று விட்டன. அரண்மனை தனி உடைமை, கோயில்கள் பொது உடைமை. மக்கள் தங்கள் கையில் எடுத்து பாதுகாக்க தொடங்கிவிடுகின்ற எதுவும் வரலாற்றாய் நிலை கொள்ளும். இதை வரலாறும் சொல்லும். நான் மக்களையும் அவர்கள் உணர்வையும் மதித்ததால் தான் என்னால் இதை எழுத முடிந்ததாக நினைக்கிறேன். மக்கள் அவர்களின் உணவை புரிந்த என்னையும் நான் எழுதிய வரிகளையும் ஏற்றுக்கொண்டார்கள் என்பது எனக்கும் பெருமையாக இருக்கிறது. இந்த ஒரு பாடல் எழுதும் போது மதம், ஜாதி என்ற எந்த சாயமும் வரிகளில் வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தேன். கள்ளழகரும் அவர் ஆற்றில் இறங்கும் திருவிழாவும் பல நூற்று பண்பாட்டு மிக்கது. அந்த பண்பாட்டை என் பாட்டில் வைத்தேன். அந்த கொண்டாட்டத்தின் உணர்ச்சி பெருக்கை மொழியாக வடித்தேன். அதனால் தான் இப்போது காலம் கடந்து நிற்கிறது இந்த பாடல். இந்த ஒரு பாடல் மக்களின் மனதில் என்றென்றும் வாழும். தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் மதுரையில் சித்திரை திருவிழா நடக்கும் போது இந்த ஒரு பாடல் ஒலித்து கொண்டே இருக்கும். பல தலைமுறைகளுக்கும் கடந்து செல்லும் என்று அவருடைய நேர்காணலில் வைரமுத்து வரிகள் உருவான விதத்தை சொல்லியிருக்கிறார். இப்படி இந்த பாடல் உருவான விதம் மதுரை மக்களுக்கு ஒரு பெரிய விருந்தாக இருக்கிறது. இந்த படத்துல கள்ளழகர் படத்துல விஜயகாந்த் தச்சுரமாக கிட்டத்தட்ட ஒரு கள்ளழகராகவே மாறி நடித்திருப்பார். இந்த ஒரு பாடல் உருவான விதத்தை நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். தொடர்ந்து இது போன்ற உணர்ச்சி பூர்வமான உற்சாகமான கதைகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கலாம். இந்த சித்திரை திருவிழாவை முழுக்க முழுக்க ரசிக்கலாம். நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே வராரு வராரு அழகர் வராரு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து மதுரை சித்திரை திருவிழாவை கொண்டாடி தீர்ப்போம். நன்றி, வணக்கம். பாருங்க, சும்மா நிக்கிற கால் கூட சிலுத்துக்கிட்டு ஆடும்.